அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும். நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப தேவையான புரதச்சத்து, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள கருப்பு கவுனி அரிசியும் பச்சைப்பயிரும் போட்டு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதால எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். நான் கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா கெட்டியாக இருக்கிறதால நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு பச்சைப்பயிறு. இதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மூட்டை இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சோம்னா நல்லா உங்களுக்கு முளை கட்டி வரும். இது முளை நல்லா கட்டி வந்தால் தான் நம்மளுக்கு நல்லா புரதச்சத்து ரொம்ப கிடைக்கும். அதனால முளை கட்டி யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். இது இப்போ எப்படி முளை வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நல்லா முளை விட்டு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி முளை விட்டு நீங்கள் கஞ்சி காய்ச்சினீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். 1/2 கப்பு எடுத்து நல்லா ஊறினதுமே முளை விட்டதுமே முழு கப்பளவு ஆயிருக்குது. இது இருக்கட்டும். இப்போ இந்த அரிசியை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நாம் அடித்து வச்சுருக்கிற கருப்பு கவுனி அரிசியை கொரகொரப்பாக அடித்து வச்சுருக்கிற கருப்பு கவுனி அரிசியை குக்கரில் போட்டுக்கலாம். அது கூட முளை விட்ட பயிறு, 1 டீஸ்பூன் சீரகம், இந்த 1.5 கப்பு இருக்குது இல்லைங்களா, பருப்பும் அரிசியும் சேர்ந்து அதுக்கு 6 கப்பு தண்ணி விடுறேன். இது அரிசி ஊறத்துக்கு எவ்வளோ டைம் பிடிக்குதோ அதே மாதிரி வேகிறதுக்கும் ரொம்ப டைம் பிடிக்குங்க. அதனால் 6 கப்பு தண்ணி, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 6 கப்பு தண்ணி ஊற்றி மூடிட்டு உப்பு இப்போ போட வேணாம், இப்போ போட்டால் வேகாது. சரி சரி, கலந்து விட்டுறேன். 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பயிறு, 6 கப்பு தண்ணி, இதுதான் இதோட குவான்டிட்டி. 1 டீஸ்பூன் சீரகம். இதை போட்டு மூடிட்டு 7லேருந்து 8 விசிலுங்க. நல்லா விசில் வரணும், அப்போ தான் அது வேகும், இல்லைன்னா கெட்டியாக இருக்கும். நறுக்குன்னு இருக்கும், அப்புறம் சாப்பிடவே நல்லா இருக்கும். ஆமாம், எங்கள் தண்ணிக்கு 7லேருந்து 8 வேகுது, உங்கள் தண்ணிக்கு எப்படி வேகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப தான் டைம் எடுக்கும். இப்போது 7 விசில் ஆஃப் பண்ணி ஸ்டீம் அடங்கியிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி மேலே தெரிக்கும். ஆமாம், தெரிக்கும் இது மாதிரி. அதனால் பயப்படாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஓகேம்மா, வெந்திருக்குன்னு. ஆமாம், பாருங்கள், பருப்பாக தெரியும், ஆனால் நல்லா குழைய வெந்திருக்குது. ஆனால் பார்த்தா நம்மளுக்கு பருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு அது பருப்பாக தெரிய வேணாம்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி மசிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் பாதி அளவு இப்போ எடுத்துக்க போகிறேன் ஆற வைக்கிறதுக்கு. இன்னொரு கப்பில் இன்னொரு பாதி எடுத்துக்க போகிறேங்க, சூடாக கலந்து சாப்பிட்றதுக்கு. நாம் சூடாக எடுத்து வச்சுருக்கிற இந்த கஞ்சியில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பை போட்டுட்டு 1/2 கப்பு தேங்காய் பால், நல்லா திக்காக பண்ண தேங்காய் பால் நல்லா சூட்லேயே ஊற்றி குடிச்சோம்னா நல்லா இருக்கும். திருப்பி என்ன நீங்கள் அதை காய வைக்க வேண்டியதில்லை. தேங்காய் பால் ஊற்றி உங்களுக்கு லூஸாக வேணுமா இல்லை திக்காக வேணுமா அது தகுந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் போட்டு கலந்து வச்சுருக்கேங்க. நான் இதில் உப்பு கலந்துருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் இது ஸ்வீட்டாக குடிக்க மாட்டாங்க, அதனால் உப்பு கலந்துருக்கேன். உங்களுக்கு உப்பு வேணான்னு சொன்னால் நாட்டு சக்கரை இல்லைனா நார்மல் சக்கரை கூட கலந்து குடிக்கலாம். பசங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக குடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக போட்டு கொடுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்க்கலாம். இப்போது ஆறி இருக்கிற கஞ்சியில் 1/2 டீஸ்பூன் உப்பை போட்டு அதில் நல்லா அடித்த மோர் 1 கப்பு ஊற்றிக்கலாம். வெயில் காலத்தில் நல்லா ஜில்லுன்னு குடிக்க நல்லா இருக்கும். விருப்பப்பட்டவங்க இது மாதிரி சின்ன வெங்காயம் மோர் கலந்த கஞ்சியில் போட்டும் குடிக்கலாம். பாருங்கள், 2 விதமாக கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஜில்லுன்னு குடிக்கணுமன்னாவும் இருக்குது, சூடாக குடிக்கணுமும் இருக்குது. ஸோ 2 விதமாகவும் நம்ம கலந்து மாற்றி குடிக்கலாம்.
இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்குது. நம்ம இதை அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. வாரத்தில் ஒரு 3 நாள் குடிக்கலாம். இது அந்த டிஃபன் கட் பண்ணிவிட்டு இது குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.